विघ्नविनायकमूर्ति की जय। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंद। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्रीहरये नमः। जामने त्वामीशं विश्वस्य जगतो योनिबीजयोः शक्तेः शिवस्य च परं यत्तत् ब्रह्म निरन्तरं त्वमेव भगवन्नेतत्। शिवशक्त्योः स्वरूपयोः विश्वं सृजति पास्यत्स्ति क्रीडन्नुर्व पठो यथा। பரமகருணாமூர்த்தியான ஆசுதோஷியான சிவபெருமானிடம் தட்சயாகத்தில் அடிவாங்கின தேவர்கள் பிரம்மா மூலமாக வருகிறார்கள் கைலாசத்துக்கு. கைலாசத்துக்கு வந்தால் கைலாசத்தில் உள்ள அந்த செல்வச் செழிப்பை அழகாக பார்த்து பிரமிச்சு போகிறார்கள். ஆச்சரியமான ஒரு தடாகம், அதனுடைய கரையில் நவரத்னங்களால் படிக்கட்டுகள் செய்யப்பட்டு இருக்கு. அதன் மேலே அழகான ஒரு ஆலமரம் 100 யோஜனை அளவுக்கு விஸ்தாரமாக இருக்குது. அந்த ஆலமரத்தில் அடியில் பகவான் ஆச்சரியமாக உட்கார்ந்துருக்கார். பரமேஸ்வரன் பூதி வியாபாண்டுராங்கா சசிசகலதரா ஞானமுத்ராட்சமாலா வீணா புஸ்தைர் விராஜத்து கரதலகமலே யோகபட்டாபிராம வியாக்கியா பீఠே நிஷன்னः சகல முனிவர சேவித சுப்ரசன்னः சவ்யாள கிருத்திவாசாக சததம் அவதுனஹா தட்சிணாமூர்த்திரீஷா அப்படின்னு அம்பாளை பிரிஞ்சிருக்கிற சமயமானோ பகவான் இடது காலம் அடித்து வலது காலை தொங்க விட்டுண்டு சின்முத்ராங்கித ஹஸ்தனாக இந்த லோகத்தையே கால சம்ஹாரிக்கக்கூடியதான சம்ஹாரமூர்த்தி, காலசம்ஹாரமூர்த்தி. அந்த மூர்த்தியானது கோபத்தை தவிர்த்து சாந்தஸ்வரூபத்தில் உட்கார்ந்துருக்கு. சாந்தமாகவும் பகவானுக்கு வடிவம் இருக்குது, ரௌத்ரமாகவும் பகவானுக்கு வடிவம் இருக்குது. சாந்தமாக உள்ள வடிவங்களில் பிரதானமானது தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது. அப்படி மௌனமாக இருக்கக்கூடியது. சம்போர்மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபான்னு பின்னாடி மகான்கள்லாம் இந்த பூர்ண ஞான ஸ்வரூபத்தை தான் வர்ணிச்சிருக்கார்கள். இன்றைக்கும் ஞானாபேட்சை உள்ளவர்கள் தட்சிணாமூர்த்தியை தான் உபாசிக்கணும். நல்ல புத்தி,
நல்ல படிப்பு, நல்ல ஞாபக சக்தி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஞானத்தை அபேட்சிக்கிறவன், யாருக்கெல்லாம் சித்தசுத்தி ஏற்பட்டு ஞானம் வேணும்னு பிரார்த்திக்கிறோமோ அவர்களெல்லாம் உபாசிக்க வேண்டியதான ஒரு மூர்த்தி. அதனால் உலகத்தில் ஞானிகளுக்கெல்லாம் ஞானிகளான சனகாதி மகர்ஷிகள் சனந்தனாத்யைர் மகாசித்தைஹி சாந்தைஹி சம்சாந்த விக்கிரகம் உபாஸ்யமானம் சக்யாச்ச பத்ராகுஹ்யகரக்ஷசாம். சனக சனந்தன சனாதன சத்குமாரர்கள் அப்படிங்கிற மகர்ஷிகள்லாம் பகவானுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கார்கள். வசிஷ்டாதி பிரமுகர்கள்லாம் உட்கார்ந்துருக்கார்கள். என்னத்துக்காக அப்படின்னு சொன்னால் அந்த சாந்தத்தை அனுபவிப்பதற்காக. சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தா வசந்தவத்து லோகஹிதம் சரந்தா அப்படின்னு உலகம் முழுக்க தவிக்கிறதோனும் நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. நிம்மதிங்கிறது என்ன, வெளியில் கடையில் 10 ரூபா பணம் கொடுத்து வாங்கிறதா என்ன? அவரவர்களுடைய ஸ்வரூபந்தான் நிம்மதிங்கிறது. இல்லாத குப்பையெல்லாம் மேலே போட்டுண்டு நம்மளுடைய மன அமைதியை நிம்மதியை நாம் தான் கெடுத்துக்கிறோம். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதெல்லாம் அலம்பிவிட்டு அப்படி நிர்மலமாக அப்படி உட்காந்துட்டு யோஜனை பண்ணக்கூடாது. நிர்மலமாக உட்காந்துட்டு அப்படி பூர்ணமான பரமாத்மாட்ட பிரணவத்துக்கிட்ட அப்படியே மனசை லயிக்க பண்ணினா அதுதான் சாந்தி அப்படிங்கிறது. அந்த சாந்தியை அனுபவிக்கிறவர்கள் அவர்கள் சாமீப்பியம் நாம் போனோம்னா நமக்கும் அந்த சாந்தியானது தொற்றிக்கொள்ளும். மகான்களை பற்றி சொல்லும்போது சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தாக, அவர்களெல்லாம் சாந்தஸ்வரூபமாக உள்ளவர்கள். உலகத்தில் அவர்கள் சஞ்சாரம் பண்ணுறதே எதற்காக என்னால் இந்த சாந்தியை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். பறக்கிறார்கள் மக்கள், தவிக்கிறார்கள். நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, சுகம் இல்லை. அவனுக்கு என்னன்னு சொல்ல தெரியல. அக்கிளி பிக்கிளி பிடிச்சி இவன் சாப்பிட்டா சுகங்கிறான். ஒரு கட்டத்தில் சாப்பாடே வியாதியாக போயிடுறது. பணம் சேர்த்தா சௌக்கியம்னு நினைக்கிறான், பணமே நிம்மதியை கெடுத்துட்டு போயிடுறது. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்றுண்டா ஆனந்தம்னு நினைக்கிறான், அதுவே சத்ருவாக போயிடுறது. இப்போ பார்த்தோம்னா உலக ரீதியாக நாம் எதெல்லாம் நமக்கு ஒரு சாந்தியையும் சுகத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பிரதிகூலமாக மாறுறத பார்க்குறோம். அப்படி மாறும்போது ஒரு கட்டத்தில் சம்பாதிச்சதெல்லாம், சம்பாதம்னா பணம் இல்லை, இது மாதிரி வீடு மனைவி மக்கள் புகழ் இதெல்லாம் விட்டுட்டு நிம்மதியாக இருந்தால் போகிறோம்னு தோணும். பத்ரிநாத்தில் மேலே இருக்குது, கேதார்நாத்தில் மேலே போய் பாருங்க, அசாத்தியமான பிரதேசங்கள் அது. அங்கே போய் உட்கார்ந்துட்டு இப்படி ஆனந்தமாக பகவத் தியானம், ஈஸ்வர தியானம், பிரம்ம தியானம் பண்ணிட்டு சத்சங்கம் மட்டும் கிடச்சி கொடுத்தோன்னா பெரிய பாக்கியம் அது. மகான்கள்லாம் அங்கே தான் தேடின்னு போனார்கள். அது மாதிரி கைலாசத்தில் பகவான் உட்கார்ந்துருக்கான். வித்யாதபோ யோக பதம் ஆஸ்திதம் தமதீஸ்வரம் சரந்தம் விஸ்வசுஹுதம் வாத்சல்யாலோகமங்கலம். எப்பேற்பட்டவன் பகவான் அப்படின்னால் ஏழை பங்காளன். பரம ஏழையாக இருந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னால் பணம் இருந்தால் தான் அவன்கிட்ட போக முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பில்வம் இருந்தால் போதும், ஒரு உத்தரணி ஜலம் இருந்தால் போதும். இப்படி ரோடு ஓரத்தில் பூச்சிருக்கக்கூடியதான எருக்கம்பூ தும்பப்பூ இருந்தால் போதும். காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற பதார்த்தங்கள் எதுவுமே கிடையாது. பகவானுக்கு பூஜை பண்ணுறதுக்கு காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. நைவேத்தியங்கள் எல்லாமே அவன் எதிர்பார்க்கல. ஏகஞ்ச பில்வம் சலிலஞ்ச கிஞ்சித், ஒரு வில்வ இலை, ஒரு உத்தர்ணி, ஒரு ஸ்பூன் ஜலம், சமர்ப்பணம் சங்கரமூர்த்தினி பக்தியா அப்படிங்கிறாள் ஆதிசங்கரர். அப்படி விட்டால் போகும். எனக்கு பூஜை எல்லாம் தெரியாதே சார், மந்திரம் சொல்ல தெரியாதே அப்படின்னா வேண்டாம். அமந்திரகம்பாபி சமந்திரகம்பா, உனக்கு தெரிஞ்சா சொல்லு. நமசிவாயாங்கிறது தெரியுமோ அதை சொல்லலாம். பகவன் நாம அது இல்லை, எனக்கு அதுவும்
எனக்கு சொல்கிறதுக்கு இதுவாக இருக்குன்னா வெறுமனை பண்ணு. அமந்திரகம் வாபி, நீ மந்திரமே இல்லாமல் போடும். வம்சகோட்டியா சிவலோகமேதி, கோட்டி வம்சத்தை பகவான் உத்தாரணம் பண்ணுறான் அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். எத்தனையோ மகான்கள் அது மாதிரி பகவான் ஆராதித்து அனுகிரகத்தை அடைஞ்சிருக்கார்கள். அப்பேற்பட்ட கிருபாலு பகவான், இந்த லோகத்துக்காகவே பகவான் தன்னுடைய கருணையை வாரி வழங்குறான். பகவான் எப்பேற்பட்ட ரூபத்தில் இருக்கான். லிங்கஞ்ச தாமசாபீஷ்டம் பஸ்மதண்ட ஜடாஜினம் அங்கேன சத்யசாப்ரு பருச்சா சந்திரலோகா லேகாஞ்ச பிப்ரதம். அவருடைய லிங்கம் சரீரம் இருக்கே, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்படியே மாலை வேளையில் அந்த சூரியன் இருக்கு பாருங்கோ, தக 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 அப்படின்னு செவ்வண்ணமாக இருக்கும் பாருங்கோ, அது மாதிரி தாபசாபீஷ்டம் பஸ்மதண்ட ஜடாஜினம் அங்கேன சந்தியாபியருச்சா, சந்தியா காலத்தில் உள்ள அந்த ஆகாசம் போல பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே ஏ மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அள்ளே உன்னையல்லால் அள்ளே உன்னையல்லால் அள்ளே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே ஏ பொன்னார் மேனியனே. பக்தர்கள்லாம் பகவானை பற்றி சொல்லும்போது பொன்னார் மேனியன் பொன்னார் மேனியன், அவன் நிறம் பவழம் செம்பவழம், கற்பூரகாந்தி தவலாய ஜட்டாதராய தாரித்ர துக்க தகனாய நம சிவாய அப்படிங்கிறார் வசிஷ்டர். ஒரு கட்டி கற்பூரத்தை கொளுத்தினா அது எப்படி சிகப்பாகவும் இல்லாமல் ஆரஞ்சாகவும் இல்லாமல் மஞ்சளாகவும் இல்லாமல் எப்படி தக 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 தகன்னு பிரகாசிக்குமோ, அது மாதிரி பகவானுடைய சரீரமானது பிரகாசிக்கிறது. பஸ்மதண்ட ஜடாஜினம், உடம்பு முழுக்க பகவான் விபூதியை பூசின்னு இருக்கார். விபூதியை பூசின்னு இருக்கா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னார். சம்பந்தர் சொல்கிறார், காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கல்வன், காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன்கிறார். அந்த விபூதியை பூசின்னு இருக்கிறதே அப்படி ஒன்று இருக்கு. சில பேருக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிண்டாதான் அழகு, இல்லைன்னா பயங்கரமாக இருக்கும், பார்க்கவே முடியாது. சில பேர் எப்படி இருந்தாலும் ஹேண்ட்ஸமாக இருப்பார், அவ்வளோ அழகாக இருப்பார். அது மாதிரி பிரகாசிக்கிறானாம் பகவான். வெறும் விபூதியை தான் அட்டுருக்கான் பகவான். அந்த விபூதியே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு அழகாக இருக்குது. பஸ்மதண்ட ஜடாஜீனம், ஜடாதாரியாக செஞ்சடாதரனாக இருக்கான் பகவான். அங்கேன சந்தியாபியருச்சா, சந்தியாகாலம் ஆகாசம் போல பிரகாசிக்கிறான். சந்திரலேகாஞ்ச பிப்ரதம், தலையில் பகவான் சந்திரனை தரிச்சுன்னு இருக்கான். பொதுவாக இதெல்லாம் பகவானுடைய ஒரு விசேஷமான பிரத்யேகமான அடையாளங்கள். அது பிறைசூடி பெருமானே அருளாளா அப்படிங்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். பித்தா பிறைசூடி அப்படிங்கிறார். இதுக்கு சூக்ஷ்மமான அர்த்தமும் உண்டு, ஸ்தூலமான அர்த்தமும் உண்டு. ஸ்தூலம்னா வெளிப்படையான அர்த்தம், சூக்ஷ்மம்னா உள் அர்த்தம். வெளிப்படையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், சந்திரன் பார்க்கடலை கடையும் போது சந்திரன் வந்தான், சிவபெருமான் எடுத்து தரிச்சிருந்தான் அப்படின்னு அதோடு நிற்கல. இந்த சந்திரன் தான் இந்த தட்சயச்சித்த போது அவனும் பரியாசம் பண்ணவன் சிவபெருமானை. வீரபத்ரர் அவனை காலை போட்டு தேய்ச்சார். அதே சந்திரனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. அவனுடைய மாமனாரான தக்ஷன் சபித்து க்ஷயரோகம் வரும்போது யாருமே அவனை தீண்டாத போது சிவபெருமான் சரணத்தில் வந்து
வணங்க அந்த சரண சிவபெருமான் அந்த சந்திரனை தூக்கி தொட்டு தன் தலையில் வச்சிருந்தார். தன் காலில் விழுந்த சந்திரனை தூக்கி தலையில் வச்சிருந்து உலகமே சந்திரனை வணங்குறா மாதிரி பண்ணினார் அப்படிங்கிறதுனால அதுக்கு விசேஷம். சரி, உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, சகசிராரம் அப்படிங்கிற அந்த இடத்துல சந்திரனுடைய ஒரு அமிர்த வருஷம் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞ, சகசிராரம் அப்படின்னு 7 சக்கரங்கள் சொல்லப்படுகிறது. அதில் 7வது சக்கரத்தில் போய் இந்த குண்டலினி சக்தி தொடும்போது மேலேந்து அமிர்தம் அப்படியே மழை பெய்யறா மாதிரி பெய்யும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வர்ணிக்க முடியாது. இரவாத நிலையை அடைவார்கள் அவர்கள். என்றும் இரவாத நிலை மட்டும் இல்லை, அந்த உடம்பு இருக்குது பாருங்கோ, என்றும் 16 வயசாக இருக்கும். அது 60 வயசு 80 வயசான உடம்பாகவே இருக்காது, 100 வயசான உடம்பாகவே இருக்காது. அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை சொன்னேன், ராமச்சந்திர யோகீஸ்வரர் அப்படின்னு ஒருத்தர். இன்றைக்கும் மானா, பத்ரிநாத்துக்கு மேலே மானா அப்படிங்கிற கிராமத்தில் அவருடைய சமாதி இருக்குது. அவரை 90 வயசில் அவரை டாக்டர்கள்லாம் பரீட்சை பண்ணும்போது 25 வயசு இளைஞனுக்கு உடம்பு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது அவருக்கு சரீர அமைப்பு. அப்படி ஒரு யோகாபியாசம், அப்படி ஒரு சித்தி, யோக சித்தி. பகவான் யோகத்தில் நிபுணர். பரமேஸ்வரன் தான் யோகத்தை லோகத்துக்கு அருளினவர். ஞானத்தையும் அருளினவன் அவன்தான், யோகத்தையும் அருளினவன் அவன்தான், மௌனத்தையும் அருளினவன் அவன்தான், செல்வத்தையும் அருளினவன். எல்லாம் பகவான் கொடுக்காத விஷயமே கிடையாது. இன்றைக்குமே எல்லாரும் ஒரு பேரை சொல்கிறோமோனா பாபாஜி அப்படிங்கிறாலும் சிவபெருமான் தான். அது பாபான்னா அப்பான்னு அர்த்தம். பாபா அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். சிவபெருமானை தான் அவர்கள்லாம் சொல்கிறது. சிவபெருமான் தான் அது. அப்படி பகவான் பிரகாசிக்கிறான். கிருத்வோரௌ தட்சிணே சவ்யம் பாதபத்மஞ்ச ஜானுனி பாஹும் பிரகோஷ்டே க்ஷமாலாம் ஆசீனம் தர்க்கமுத்ரயா. இப்போ நான் சொன்ன மாதிரி பகவான் இடது கால் எடுத்து வலது காலில் உள்ள இடுக்கி வச்சுண்டு கையில் ருத்ராட்ச மாலையை வச்சுன்னு பகவான் சின்ன முத்திரையை கையில் காமிச்சுண்டு உபதேசம் பண்ணின்னு இருக்கான். இந்த நிலையில் பிரம்மாதி தேவதைகள்லாம் பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். ஜானே துவாமீசம் துவாமீசம் விஸ்வஸ்ய ஜகதோ யோனி பீஜயோஹோ. இந்த உலகத்திற்கு நீங்கள்தான் தாயும் தந்தையுமாக நீங்களும் அம்பாலும் பிரகாசிக்கிற. ஜகதோ யோனி பீஜயோஹோ சக்தேஹே சிவஸ்ய ச பரம் ஏதத் பிரம்ம நிரந்தரம். எல்லாத்துக்கும் காரண வஸ்து நீங்கள் தான். உங்கள்கிட்டேருந்து தான் இந்த பிரபஞ்சமானது உற்பத்தி அடைகிறது. நீங்களும் அம்பாலும் தான் தாயாகவும் தந்தையாகவும் பிரகாசிக்கிறீர்கள். தொமேவ பகவன்னே தத் சிவசக்தியோஹோ ஸ்வரூபயோஹோ விஸ்வம் சிருஜதி பாஸ்யஸ்தி கிரீடன்னூர்ண படோ யதா. நீங்கள் பிரியாததான சிவசக்தி ரூபமாக இருக்கீர்கள். சக்தியும் சக்திமானும் வெவ்வேறாக நாம் சொன்னாலும் பிரியாததானா. கத்தி வெற்ற சக்தி எப்படி பிரியாதோ, பேசுகிறவன் பேசுகிற சக்தி எப்படி பிரியாதோ, அது மாதிரி உலகத்தில் எதெல்லாம் சொல்கிறோமோ அவைகளை தனித்தனியாக நாம் பிரித்து சொன்னாலும் அது எப்படி ரெண்டும் பிரியாதோ அதுபோல் பகவானும் அம்பாலும் பிரியாதவர்கள். வாகர்த்தாவிவ சம்பிருத்தௌ அப்படின்னு அழகாக சொல்கிறான் காளிதாசன். சொல்லும் பொருளும் போல அப்படின்னு சொன்னான். இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி ஸ்திதி பண்ணி சம்ஹாரம் பண்ணி எப்படி ஒரு சிலந்தியானது விளையாட்டாக வீட்டை கட்டுறதோ, இப்போ பார்த்தோம்னா ஒரு மணி நேரத்தில் கட்டி முடிச்சிடும். அது சேர்ந்து அங்கேருந்து எங்கேருந்து, அதுவும் காட்டு சிலந்திலாம் இருக்குது பாருங்க. சும்மா அது ஒரு 50 மீட்டருக்கெல்லாம் சிலந்தி வலையை கட்டும். அது பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்கும், இவ்வளோ பெருச்சு எப்படி கட்டினதுன்னு. அது மாதிரி அது என்ன வெளியில் ஏன் சிலந்தியை சொல்கிறார்கள் திரும்ப திரும்ப, சிலந்தி பூச்சி ஏன் சொல்கிறார்கள் அப்படின்னா இந்த அத்வைதத்தை காண்பிக்கிறதுக்காக தான்.
சக்தி வேற, சக்திமான் வேற அப்படின்னு சொல்லிட்டா பகவான் வேற, பிரம்மம் வேற, மாய வேற, ஜீவன் வேற, இப்படி ஒரு தத்துவங்கள்லாம் உலகத்தில் பேசப்படுறதோனும். துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் அப்படிலாம் இல்லை, அது அத்வைதந்தான் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு தான் இந்த பதங்கள்லாம். சிலந்தி வெளியிலேருந்து வலையை கொண்டு பின்னல்ல, அதுகிட்ட உள்ளத்துக்கு தான் அது வலையாக பின்னுறது, அதுலேயே தான் அது வசிக்கிறது. அதுபோல் தன்னோட சக்தியை தான் அந்த பிரபஞ்சமாக பகவான் காண்பிக்கிறான். அந்த பிரபஞ்சத்துக்கு அந்தர்யாமியாகவும் அந்த பகவான் தான் பிரகாசிக்கிறான். அப்பேற்பட்ட உயர்ந்த பூர்ண பிரம்மம் நீங்கள். கர்ம பலனாவும் அவன்தான் இருக்கான், கர்ம பல பிரதனாவும் அவன்தான் இருக்கான். துவம் கர்மணாம் மங்கள மங்களானாம் கர்த்துஸ்மலோகம் தனுஷேஸ்வரம் வாம் அமங்களானாஞ்ச தமிஸ்ரமுல்பனம் விபர்யயः கேன ததேவ கஸ்யசிதி. துவம் கர்மணாம் மங்கள மங்களானாம், யார் புண்ணிய கர்மாக்களை பண்ணுறார்களோ அவர்களுக்கு புண்ணியத்தினுடைய பலனான புண்ணிய லோகங்களை சௌக்கியங்களை கொடுக்கிறேன். அமங்களானாஞ்ச தமிஸ்ரமுல்பனாம், பாப கர்மாக்களை யார் பண்ணுறார்களோ அவர்களுக்கு பாபத்தினுடைய பலனான கஷ்டங்களையும் நரகாதி லோகங்களையும் கொடுக்கிறார்கள். நீங்கள் நடுநிலையாக உள்ளவர்கள். சாதாரண பாமரனை வேணா கோபமானது ஆட்கொள்ளும், கோபத்துக்கு அவன் அடிமையாவான் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அப்பேற்பட்டவர் இல்லையே பிரபோ. நவை சதாம் த்வச்சரணாபிதாத்மனாம் பூதேஷு சர்வேஷ்வபி பஷ்யதாம் தவ பூதானி சாத்மன்யபிருததிருக்ஷதாம் பிராயேன ரோஷோபி பவேத்யதா பசும். உங்களோட திருவடிகளில் மனசை லயிக்க செஞ்சவர்களுக்கு லோகம் முழுக்க உங்கள் ஸ்வரூபமாகவே பார்க்குற ஒரு தன்மையானது வந்துடும். சர்வம் பிரம்மமயம் ஜெகத்து அப்படின்னு சதாசிவ பிரம்மேந்திரால் சொன்னாலும் அப்படி பார்த்தா என்ன ஆகும்னா, பார்க்கிறவன் பார்க்கப்படுகின்றது, பார்க்கிறது. இந்த திரிபுட்டீகரணம் மறைஞ்சுடுத்துனா ராகாதி துவேஷங்கள் கிடையாது. எங்க என்னை விட 100 அந்நிய வஸ்து இன்னொன்று இருக்குங்கிறத கண்டு தானே, அப்போ தானே எனக்கு அந்த பயம்ங்கிறது வரும். எல்லாம் நான் தான் அப்படின்னா என் கையை கண்டு நான் பயப்படுறேன்னா, என் கண்ணை கண்டு பயப்படுறேன்னா, என் காலை கண்டு நான் பயப்படுறேன்னா, இதில் வேற்றுமை அப்படிங்கிறது எனக்கு தெரியறதா? தெரியலையே. அப்படிங்கிறது எல்லாம் உங்கள் ஸ்வரூபத்தையே பார்க்கக்கூடியவர்கள், அவர்களுக்கே இந்த வேற்றுமை கிடையாதுன்னா உங்களுக்கு வேற்றுமை உண்டா? நீங்கள் இப்படி கோபப்படலாமா? நீங்கள் காரணமாக தான் இருக்கும், அதுவும் விளையாட்டாக தான் இருக்கும். ஜீவதாத்யஜமானோயம் பிரபத்யேதாட்சிணீ பகः பிருகோஸ்மஸ்ரூணி ரோஹந்து பூஷ்ணோதந்தாஷ்ச பூர்வவத். நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். தக்ஷன் எஜமானன் பேட்டான், எஜமானன் போனால் கர்த்தநாசே கர்மநாசகான்னு அந்த கர்மா பாதியில் நின்றுடும். இது ஸ்ரௌத கர்மா, அது ஸ்மார்த்த கர்மா வேறு, ஸ்ரௌத கர்மா வேறு. யாக யஜ்யங்கள்லாம் லோகக்ஷேமார்த்தமாக பண்ணக்கூடியது, அது பாதியில் நிற்கக்கூடாது. அதனால் பிருகு முனிவர் அவருக்கு உள்ளது அந்த ஸ்மஸ்ரு வரணும், பூஷாக்கு பற்கள் வரணும், பகனுக்கு கண்கள் வரணும், நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன பகவான் சொன்னார். நாகம் பிரஜேச பாலானாம் வர்ணயே நானு சிந்தையே தேவமாயாபிபூதானாம் தண்டஸ்தத்ர திருஷோமயா. இது மாதிரி மாயையில் மயங்கி பேத புத்தியோட ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கக்கூடிய ஒரு கீழ் செயலை உடையவர்களை பற்றி நான் நினைப்பதும் இல்லை, பேசுவதும் கிடையாது. கவனித்து கேட்கணும், இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை பற்றி தான் நினைக்கணும், உயர்ந்த பேச்சுகளை தான் பேசணும். கீழ்நிலையில் உள்ளவர்கள்னால் குணத்தினால, பொருளாதாரத்தினால இல்லை, குணத்தினால கீழே உள்ளவர்களை பற்றி நாம்
நினைக்கவும் கூடாது, அவர்களை பற்றி பேசவும் கூடாது. சிவபெருமான் அப்படி நினைக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. இப்போ இத்தனை நடந்தது. யாகத்தெல்லாம் பகவான் வீரபத்திரரை கலப்பி விட்டு யாகமானது இது பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஓடுறத பாரு அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆச்சு அது அப்படின்னா, அது நாரதர் சொன்னார், கோச்சுக்கோங்கோ அப்படின்னு நாரதர் சொன்னார். பகவான் கோச்சுங்கிறான். இப்போ நீங்கள்லாம் கோச்சுக்காதீங்கோ அப்படின்னு சொல்கிறேன். நான் கோச்சுக்கல. ஆனால் ஒருத்தன் தவறு செஞ்சால் அதுக்குள்ளே தண்டனை கொடுக்கணும், சிக்ஷை பண்ணணும். அது லோக நியதி. அது யார் எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஆயிட முடியுமா? என்னைக்கு யார் பிறருடைய நிம்மதியை கெடுக்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்கலன்னா அப்புறம் லோகம் நிர்வாகம் நடக்காது. அதனால் நான் அந்த தண்டனையை கொடுத்தேன். அவனுக்கு பழையபடி யாகத்தில் உபயோகப்படுத்தினதான ஆற்றினுடைய தலையை வச்சு அவனை கலப்பி விடுங்கோ. மற்றவர்கள் ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய மித்ரன் என்ற தேவதையினுடைய கண்ணால் பகன் பார்க்கட்டும், மற்றவர்கள்லாம் கிளம்பட்டோம்னு பகவான் சொல்ல, அதே மாதிரியே தேவதைகள்லாம் சந்தோஷப்பட்டு அங்கேருந்து கிளம்பி திரும்பவும் யாகம் நடக்கிற இடத்துக்கு வந்தார்கள். வந்தால் யாகத்தில் உபயோகப்படுத்தின அந்த ஆற்றினுடைய தலை இருக்கே, அதை எடுத்து தக்ஷனோட உடம்பில் பொருத்தினார்கள். விதாய கார்ஸ்னேனச்ச தத்யதாக பகவான் பவஹ சந்ததுஹு கஸ்யகாயேன சவனீய பசோஷிரஹா. இப்படி பண்ண உடனே அவனுடைய தலையானது ஒட்டிண்டு அவன் அதனால் ஸ்தோத்திரம் பண்ணுறான் பகவானை. தக்ஷௌவாச்சா பூயானனுக்ரஹ அஹோ பவதா கிருத்தோ மே தண்டஸ்த்வயா மயி பிருதோ யதபிப்ரலப்தா ந பிரம்மபந்துஷு சவாம் பகவன்னவஜ்ஞாம் துப்யம் ஹரேஷ்ச குதயேவ திருதவ்ரதேஷு. நான் எவ்வளோ பெரிய அவமானப்படுத்தியிருக்கேன் உங்களை, எவ்வளோ ஏளனமாக பேசியிருக்கேன், எவ்வளோ மட்டமாக நடந்திருக்கேன். அப்படி இருந்தும் நீங்கள் எனக்கு அனுகிரகம் அப்படிங்கிற தண்டனைங்கிற பெயரில் அனுகிரகம் தான் பண்ணியிருக்கேன். எந்த விதத்தில்? தலையை பிச்சாச்சு, அந்த பழைய தலை போயிடுத்து, இப்போ ஆற்றினுடைய தலை வந்திருக்கு, அது எப்படி அனுகிரகம்னு சொல்ல முடியும் அப்படின்னால், அதான் அவன் சொல்கிறான் தக்ஷன். நல்ல அழகான முகம் இருந்து தெய்வஹேளனம், தர்மஹேளனம், சாதுஹேளனம் பண்ணி பகவன் நாமா சொல்லாமல் இருக்கிற முகம் அழகான முகம் இல்லை. பின்ன அது ஆற்றினுடைய முகமாக இருந்தாலும் எது பகவானுடைய நாமாவை சொல்கிறதோ அதுதான் உயர்ந்த நிஜமான அழகுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமக்கத்தினால ஸ்தோத்திரம் பண்ணுறான். வாஜஷ்டமே பிரசவஷ்டமே பிரயதிஷ்டமே பிரசிதிஷ்டமே தீதிஷ்டமே கிருதுஷ்டமே ஸ்வரஷ்டமே ஸ்லோகஷ்டமே ஸ்ராவஷ்டமே ஸ்ருதிஷ்டமே அப்படின்னு சொல்கிறோமோனோ. இது யாகத்தில் சயனத்தில் தான் இது பிரயோகம். இது வேதம்தான். இது தக்ஷன் ஸ்தோத்திரம் பண்ணான்னா தக்ஷன் இதை உண்டாக்கல்ல, ஏற்கனவே வேதத்தில் உள்ள பாகங்கள் தான் இது. இது தக்ஷன் இதை சொல்லி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணான்னா என்னத்தினால அப்படின்னால் பிரார்த்தனை. இது பார்த்தா ஆடு கத்துறா மாதிரியே இருக்கும். சஞ்சமே மயஷ்டமே மே 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 அப்படின்னு ஆடு சொல்கிற மாதிரியே இருக்கும். பகவானை ஸ்தோத்திரம் பண்ண உடனே தேவதைகள்லாம் பகவானுக்கு அவிர்பாகங்களை கொடுக்க, பகவான் யஜ்ஞோவி விஷ்ணுன்னு யஜ்ஞஸ்வரூபமாக இருக்க யஜ்ஞ நாராயணனான பகவான் அந்த யாக குண்டத்திலேருந்து தோன்றார். அப்படி தோன்றின உடனே அங்கே இருக்கிற அத்தனை தேவதைகளும் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அப்போ பகவான் பிரம்மாவும் இருக்கார், சிவபெருமானும் வந்திருக்கார் அந்த யாகத்துக்கு, எல்லாருமே இருக்கார்கள்ங்கிறதே பகவான் பேசுகிறான். அகம் பிரம்மாச்ச சர்வச்ச ஜகதா காரணம் பனம் ஆத்மேஸ்வர உபதிரஷ்டா
ஸ்வயம் திருக விசேஷணः. யக்ஷா, இந்த ஜகத்துக்கு காரணமான ஆதி காரணமான சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவும் நான் தான், ஸ்திதிகர்த்தாவான விஷ்ணுவும் நான் தான், சம்ஹாரகர்த்தாவான சிவனும் நான் தான். எல்லாத்துக்கு மேலே ஆத்மாகவும் அவரவர்களுடைய கர்மாவுக்கு சாட்சியாகவும் ஸ்வயம் பிரகாச வஸ்துவாகவும் எதிலையும் சம்பந்தப்படாததான ஸ்வயந்திற்கு அவிசேஷணா, எதிலையும் சம்பந்தப்படாததான நிலையிலையும் நான் இருக்கேன். ஆத்மமாயாம் சமாவிஷ்ய சோஹம் குணமயீம் த்விஜா சிருஜன் ரக்ஷன் ஹரன் விஸ்வம் தத்ரே சம்ஞாம் கிரியோசிதாம். இந்த சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற அந்த முக்குணங்கள் இருக்கே, அதை வச்சு தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிற செயலோ பிரம்ம விஷ்ணு ருத்ரால் அப்படிங்கிற நாமமோ ஏற்படுறது. வஸ்து ஒன்று தான். நிர்குணமாக இருந்ததுன்னா அது பிரம்மம். இது அது சகுணமாகும்போது தான் பிரம்ம விஷ்ணு ருத்ரால் அப்படிங்கிற ரூபத்தில் பிரியறது. மூணுமே பிரம்மத்தோட குணங்கள் தான். இதில் ஏது தாரதமியம், இதில் ஏது உயர்வு? முட்டாளா உள்ளவன் எங்கிட்ட நிர்குணமான ஏகவஸ்துவான எங்கிட்ட தஸ்மின்னே பிரம்மண்ய அத்விதீயே கேவலே பரமாத்மனி பிரம்மருத்ரௌ ச பூதானி பேதே நாஜ்ஞோனு பஷ்யதி. எங்கிட்ட பிரம்மஸ்வரூபமாக உள்ள எங்கிட்ட அத்விதீய, கவனித்து கேட்கணும், இதெல்லாம் பாகவதத்தில் உள்ள விசேஷமான பதங்கள். ந த்விதீயம் அத்விதீயம். ச ஏகா அப்படின்னு வேதம் சொல்கிறது. பரமாத்மா ஒருவனே அப்படிங்கிறது. ந த்விதீயம், இன்னொரு வஸ்து அப்படிங்கிறதே கிடையாது. அப்பேற்பட்ட எங்கிட்ட கேவலமான பரமாத்மஸ்வரூபமான எங்கிட்ட பிரம்மருத்ரோச்ச பூதானி, பிரம்மாண்ணும் விஷ்ணுன்னும் மற்ற இந்திரனும் தேவனும் அக்னின்னும் பிரித்து பார்க்கறது. இதுக்கு அறிவில்லாதவர்கள்னு அர்த்தம். தங்கத்தை வளையல்னும் மோதிரன்னும் சங்கிலின்னும் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன பார்த்தாலும் தங்கம் தங்கம் தானே, அதனுடைய மதிப்பு தானே, அதனுடைய ஸ்வரூபம் மாறவே மாறாது. வளையலாக உங்களுக்கு தெரியலாம், சங்கிலியாக உங்களுக்கு தெரியலாம், மோதிரமாக உங்களுக்கு தெரியலாம், பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் போகலாம். இதெல்லாம் நமக்கு தானே. தங்கத்தை மட்டும் பார்க்குறவாளுக்கு, தங்கத்தை மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறவாளுக்கு, அல்லது தங்கத்தை திருடணும்னு வர திருடனுக்கு பிடிக்காததுன்னு உண்டா? தங்கத்தில் இத்தினூண்டு பொட்டு திருகு இருந்தாலும் எடுத்து வச்சுப்பான். ஏன்னா அது தங்கம். அது அந்த தங்கம்ங்கிறத பார்த்துட்டா அப்புறம் அதில் பிடிக்காததுங்கிறது கிடையாது. உண்மையில் அது தங்கமாக தான் இருக்குது. யதா புபான்ன ஸ்வாங்கேஷு சிரஹா பாண்யாதிஷு க்வச்சித் பாரக்ய புத்திம் குருதே ஏவம் பூதேஷு மத்பரஹா. இப்போ நான் சொன்னது தான். எந்த முட்டாளாவது நம்ம உடம்புல இருக்கிற கையையே பார்த்து இது வேறு அது வேறு, கால் வேறு, இது என்னோடது இல்லை, எனக்கு பிடிக்காதது அப்படின்னு நினைப்பனா. அது மாதிரி உயர்ந்த பக்தர்கள் பரமாத்மஸ்வரூபமான அங்காண்யா தேவதாஹா அப்படின்னு சகல தேவதைகளும் பகவத் ஸ்வரூபம். அதனால தான் உயர்ந்த மகான்கள் எல்லா கோவிலுக்கும் போவார்கள், எல்லா தெய்வத்தையும் வழிபடுவார்கள். வாசலில் மாரியம்மன் ராத்திரி 12 மணிக்கு வருதுன்னா கையில் தட்டை வச்சு நிற்பார்கள். அதுவும் பகவானுடைய சக்தி. விஷ்ணு மாய. ஐயனார் வருது, வீரன் வரார், யார் வந்தாலும் சரி. அப்போ என்ன அந்த இடத்துல என்ன எல்லாமே உபாசியமான தெய்வங்கள். ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த ஜகத் நிர்வாகத்துக்காக நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதை நாம் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இஷ்ட நிஷ்டை இருக்கலாம், ஒன்று பிடிச்சிருக்கலாம், ரொம்ப விருப்பமாக இருக்கலாம் ஒரு தெய்வத்துக்கிட்ட, அது தோஷமே கிடையாது. எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கல, அந்த சுவாமி மட்டம், நான் அங்கே போக மாட்டேன், அந்த கோவிலுக்குள்ளே வரமாட்டேன், அந்த சுவாமியை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப முட்டாள்தனம். ரொம்ப முட்டாள்தனம் அது. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே நேற்றுக்கு முந்தா நான் பேசுகிறதவே சொன்னேன். இப்போ என்ன உலகத்தில் நாம் என்ன அவ்வளோ சுத்தமாகவா இருக்கோம்? அவ்வளோ சுத்தமாகவா இருக்கோம்? அப்படி இல்லையே. ஒரு தெய்வத்துக்கிட்ட ஈடுபாடு அப்படிங்கிற பேரில் இன்னொரு தெய்வத்தை நிந்திச்சா பாவம்தான் சேரும். அது எல்லாமே சிவஸ்வரூபம், எல்லாமே விஷ்ணு ஸ்வரூபம். எந்த புராணத்தை எடுத்தாலும்
இதை இப்படி விளக்க முடியும் நம்மால். சாஸ்திர வேதங்களும் அப்படி தான் சொல்கிறது. சப்ரம்ம சசிவ சஹரிஸ்ரேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் அப்படின்னு அந்த வேதம் உபனிஷத்து முடிக்கும்போது அந்த சிரஸில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை தான் பிரம்மம்னு சொல்கிறோம், சிவன்னு சொல்கிறோம், சஹரி விஷ்ணுன்னு சொல்கிறோம், இந்திரன்னு சொல்கிறோம், பிரம்மான்னு சொல்கிறோம், அக்ஷரபா பிரம்மமாவுன்னு சொல்கிறோம். எல்லாமே அந்த பரமாத்மாவை தான் சொல்கிறோம் நாம் அப்படின்னு வேதம் சொல்லி முடிக்கிறது. அது நாம் அடிப்படையில் மனசில் வாங்கிக்கலன்னா நம்மளை நாமே ஏமாற்றிக்கிற மாதிரி. ஏன் நான் வேற, விஷ்ணு வேற, சிவன் வேற, பிரம்மா வேற அப்படின்னு யாராவது நினைச்சார்கள்னா அவன் சாந்தி அடைய மாட்டான். த்ரயாணாமேக பாவானாம் யோ ந பஷ்யதி வைபிதாம் சர்வபூதாத்மனாம் பிரம்மன்னு சசாந்திமதி கச்சதி. இதெல்லாம் பாகவதத்தில் உள்ள ஸ்லோகங்கள். சாந்திம் அதிகச்சதி. எவன் இப்படி வேற்றுமையோடு பார்க்குறானோ அவன் ஞானத்தை அடைய மாட்டான். இந்த ஸ்லோகத்தோட அப்படியே தமிழ் அர்த்தம்தான் தமிழில் ஒரு பழமொழியாக இருக்குது. ஐயும் சிவனும் ஒன்றும், அறியாதவன் வாயில் மண்ணு அப்படின்னு சொல்கிற மத்தியில் இது பாகவத ஸ்லோகம்தான். அது த்ரயாணாமேவ பாவானாம் யோனபஷ்யதி வைபிதாம் சர்வபூதாத்மனாம் பிரம்மன்னு சசாந்தி மதிகச்சதி அப்படின்னு சொல்லி பகவான் அந்தர்தானம் அடைய தேவதைகள்லாம் சிவபெருமானிடத்தில் நமஸ்காரம் பண்ணி க்ஷமாபராபதம் பண்ண. ஏன் அப்படின்னா பகவான் பிதா, நீங்கள் தான் எங்களெல்லாம் மன்னிக்கணும். பிதா யதா ரக்ஷதி புத்திரமீஷே ஜகத் பிதா த்வம் ஜகதஸ் சதைவஹ கிருதாபராதம் தவ சர்வகாரியே கிருபாநிதே மாம் சிவபாஹி சம்போ அப்படின்னு பிரார்த்திக்கிறார் சதாசிவ பிரம்மேந்திரா. ஒரு புள்ள என்ன தப்பு பண்ணினாலும் அப்பா அந்த பிரியத்தை குறைச்சிக்கவே மாட்டானே, கண்டிப்பான் தண்டிப்பான், அதெல்லாம் விஷயம் வேறு. ஒரு புள்ள தவறுதல் பண்ணால் அந்த பிள்ளைய கண்டிப்பான், அப்பையும் கேட்கலன்னா தண்டிப்பான், எல்லாம் உண்டு. ஆனால் அந்த பிள்ளைகிட்ட உள்ள பாசம் மாறாது. இவன் சம்பாதிக்கிறது, இவன் சேர்த்து வச்சிருக்கிறது, இவனுடைய சொத்தெல்லாம் இப்படி புள்ள சொன்னதை கேட்கலேங்கிறதுக்காக ரோட்டில் போகிறவனுக்கு எழுதி கொடுத்துருவோனா என்ன? அந்த பிள்ளைக்கு தான் எழுதி கொடுப்பான். அது மாதிரி என் அப்பா இல்லையா நீ, என்னை நீ ரட்சிக்க வேண்டாமா? நான் எத்தனையோ அபச்சாரங்கள் பண்ணலாம், அபராதங்கள் பண்ணலாம், எல்லாத்தையும் நீ பொறுத்துக்கணும், என்னை கை விட்டுவிடக்கூடாது. எப்படி ஒரு அப்பாவானவன் குழந்தையை ரட்சிப்பணும். இந்த ரட்சணங்கிறது என்னன்னா ஜீவிய காலத்தில் மட்டும் இல்லை, கடைசியில் அந்த சொத்தை அப்படியே தூக்கி கொடுக்குறாமத்தில். அது மாதிரி பரமாத்மாவோட சொத்து எது? மோக்ஷம், கைலாசம். அதை எனக்கு கொடுத்துடணும். பிதா யதா ரக்ஷதி புத்திரமீஷே ஜகத் பிதா த்வம், நீ ஜகத் பிதா. அது மட்டும் இல்லை, ஜகதஸ்ஸ தெய்வா, நீ தெய்வமும் நீந்தான், உலகத்துக்கே பிரதமோ தெய்வியா அப்படின்னு வேதம் பிரார்த்திக்கிறது. உலகத்துக்கு அப்பாவும் நீந்தான், உலக தெய்வமும் நீந்தான். ரெண்டு பட்சத்துலேயும் நீ என்னுடைய அபராதங்களை பொறுத்துண்டு என்னை நீ ரட்சிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற மாதிரி தேவதைகள்லாம் பிரார்த்திக்க, அந்த அவர்கள்லாம் கிளம்பி போனோடனே அப்புறம் நடந்ததை சொல்கிறார். ஏவம் தாக்ஷாயணீ ஹித்வா சதீ பூர்வகலேபரம் யஜ்ஞே ஹிமவத க்ஷேத்ரே மேனாயாமிதி சுஷ்ருமா. சதீ சதீ யோக விசிருஷ்டதேஹ தாம் ஜன்மனே சைலவதும் பிரபேதே அதாவமானேன பிதுः பிரயுக்தா தக்ஷஸ்ய கன்யா பவபூர்வபத்னி. சதீ சதீ யோக விசிருஷ்டதேஹ தாம் ஜன்மனே சைலவதும் பிரபேதே. அழகா சொல்கிறார் காளிதாசன். இது ஒரு ஆச்சரியம். குமார சம்பவம் அப்படின்னு ஒரு காவியம். முருகன் பிறந்த காரணம். இது ஒரு ஆச்சரியம் என்னென்னா,
ஸ்காந்தம், கந்த புராணம், முருகன் பிறந்த கதையெல்லாம் சொல்கிறது. இந்த குமார சம்பவத்தில் அது கிடையவே கிடையாது. பின்ன முருகன் பிறக்கிற பரியந்தம் நடந்த விஷயங்கள், முருகன் பிறக்கிறதுக்கு காரணமான சம்பவங்கள் என்ன உண்டோ அதெல்லாம் சொல்கிறா. தன் பர்த்தாவை கணவனை பற்றி குறைவாக பேசினாள்ன உடனே உயிரை விட்டுட்டாள் அவள். காரணம் அவள் சதி, அவள் பேர் சதி, அவள் பேர் சதி. சதி சதின்னா 2 சதிங்க. அவள் பேரும் சதி, அவளும் சதின்னா. சதின்னா சதி சாத்வி பதிவிரதா அப்படின்னு. சதினாலும் சாத்வின்னாலும் பதிவிரதைனாலும் ஒரே பொருள் தான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, திரிகரண சுத்தியாக இருக்கணும், மனசு சுத்தியாக இருக்கணும், உடம்பு சுத்தியாக இருக்கணும், வாக் சுத்தியாக இருக்கணும், பாத்தியவிரத்தியம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையில் அடிப்படையில் அந்த பிரேமம் இருக்கணும். ஒரு அப்பாவை பற்றி குறைச்சி சொன்னால் குழந்தைகளுக்கு தாங்கக்கூடாது. ஒரு குருவை பற்றி குறைச்சி சொன்னால் சிஷ்யனுக்கு தாங்கக்கூடாது. ஒரு தெய்வத்தை பற்றி குறைவாக பேசினா நிந்திச்சா பக்தனுக்கு தாங்காது. அது மாதிரி கணவனை பற்றி நிந்திச்சு பேசினா உண்மையான மனைவிக்கு தாங்காது, தாங்கக்கூடாது. 10 பேரை கலப்பி விட்டு கணவனை வெய்யறதுக்கும் பரிகாசம் பண்ணுறதுக்கும் காரணமாக இருந்து தானும் சேர்ந்து பரிகாசம் பண்ணியிருந்தால் அவளை எப்படி உண்மையான பிரேம உள்ளவள்னு சொல்ல முடியும்? நிறக்குறைகள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதை சொன்னால் தாங்காது அப்படிங்கிறது தான் பிரேமையினுடைய அடையாளம். அதை சொல்கிறா. நீங்கள் இவ குறையே இல்லாததான ஒரு பூர்ணமான வஸ்து பரமேஸ்வரன். அவர்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் தானே. அவரை பற்றி குறைவாக சொன்ன உடனே தாங்க முடியாமல் யோக விசிருஷ்ட தேக சரீரத்தை விட்டுவிட்டு யஜ்ஞே ஹிமவத க்ஷேத்ரே மேனாயாமிதி சுஸ்ரும. ஹிமவானுக்கும் மேனைக்கும் பெண்ணாக பிறக்கிறார். 2-3 காரணத்தினால. தக்ஷன்ட்ட என்ன சொல்லி உடம்பை விட்டாள் அவள்? இப்போ நான் திரும்பி போனேன்னா என்ன என்னால் கணவன் ஏற்றுப்பாள், பழைய பிரியத்தோட குடும்பம் நடத்துவார். ஒரு சந்தர்ப்பத்தில் கூட குத்தி காமிக்க மாட்டார், பழச பேச மாட்டார், எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் என் பேர் என்ன, தாக்ஷாயினின்னு பேர், அதை சொல்லி என்னை கூப்பிடுவார். அவர் யதார்த்தமாக தான் கூப்பிடுவார். ஆனால் எனக்கு உன் நினைவு வந்துடும். உன் நினைவு வந்தால் அபக்தனான உன்னோட சம்பந்தத்தோடு உள்ள இந்த சரீரத்தோட சிவபெருமானுக்கு நான் எப்படி கைங்கரியம் பண்ண முடியும்? அதனால் உன் சம்பந்தம் உள்ள இந்த சரீரத்தை எனக்கு வச்சுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சரீரத்தை விடுறாள் அவள். இப்போ ஹிமவானுக்கு ஏன் பெண்ணாக பிறக்கிறாள் அப்படின்னால், ஹிமவான் பரமசிவபக்தன். பரமசிவபக்தன் நித்தியப்படி கைலாசம் போய் பகவானை பூஜை பண்ணுவாள். அதனால் அவனுக்கு பெண்ணாக பிறந்து அதே மாதிரி கைலாசம் போய் ஹிமவானோட நித்தியப்படி சிவபெருமானை பூஜை பண்ணுறாள். அதனாலேயே சின்ன வயசுலேருந்தே அந்த சிவபெருமான்கிட்ட அவள் அறியாத ஒரு பிரேமை வந்த உடனே அப்பாட்ட கேட்குறாள். எட்டி நின்று தான் பார்க்க முடியும் கைலாசத்தில். அப்பா, இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ன உடனே, என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு பிரமிச்சு போயிட்டான். ஹிமவானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அம்மா, நீ நினைக்கிற மாதிரி ரூபத்தினாலேயோ அழகுனாலேயோ மற்ற ஒரு செயல்களாலேயோ அவரை கவர் பண்ண முடியாது. சில பேருக்கு சாப்பாடு போட்டால் அடிமையாகிடுவா, சில பேர் பணத்தை கொடுத்தா அடிமையாகிடுவா, சில பேர் அழகை பார்த்தா அடிமையாகிடுவா, சில பேர் புகழ்ந்தா அடிமையாகிடுவா. அப்படிங்கிற மாதிரி அவர் அடிமைப்படுத்த முடியாது. பின்ன அவர் பக்திக்கு மட்டும்தான் அடிமையாவார். பக்தியினால தான் அவர் சந்துஷ்டி அடைவர், திருப்தி அடைவர். அதனால் அவரை குறித்து தவம் பண்ணி பக்தி பண்ணினாதான் அவரை அடைய முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே இவள் கிளம்புறாள் தவத்துக்கு. 5 வயசு கூட ஆகலை. அவள் அம்மா மேன சொல்கிறாள், என்ன நினச்சின்னு இருக்க நீ? அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன பண்ணுற? உனக்கு 5 வயசு ஆகலை, நீ தவம் பண்ண போகிறேங்கிற. காட்டில் போய் எத்தனை சிங்கம் புலி கரடி எல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் தவம் பண்ண முடியுமா? பயமாக இருக்காதா? அங்கெல்லாம் ஒரே பூச்சாண்டியாக இருப்பான். நீ தவம்லாம் பண்ண வேண்டாமா? மான்னா வேண்டாம்னு அர்த்தம், அப்படின்னா பயம்னு அர்த்தம். மா அப்படின்னதுனால உமான்னு பேராயிடுது அவளுக்கு. இதை தவம் பண்ண போக வேண்டாம்னு அவள் அம்மா சொன்ன தடுத்ததே ஒரு பெயராக போயிடுது பார்வதிக்கு.
கௌரி குண்டத்தில் வந்து தவம் பண்ணுறார். அதையும் மீறி அசாதாரணமான தபஸ். ஜயா விஜயா அப்படின்னு 2 தோழிகள் பார்வதி. அந்த தோழிகளோட தவம் பண்ண பகவான் எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு கைலாசத்தில் ஏகாந்தமாக இருக்க பார்வதி தவம் பண்ணுறாள் அப்படின்ன உடனே இவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அவர் அங்கேருந்து கிளம்பி வரணும், அவரை கலப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தேவதைகள்லாம் மன்மதனை கலப்பி விட, நீ போய் பரமேஸ்வரன் மேலே பானத்தை போடு, கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வரட்டும். உலகத்தில் சிவனும் சக்தியும் தனித்தனியாக புராண ரீதியாக பிரிஞ்சு இருக்கிறதுனால சேதனாத்வயம். இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்னால் ஜெகத் விரக்தம் அபவத்து. விரக்தமாக இருக்கு. ஒருத்தருக்கு ஒன்றுலேயும் பிடிப்பு இல்லை. சாப்பிட்றதா வேண்டாம், தூக்கமாக வேண்டாம், கல்யாணமாக வேண்டாம், குழந்தை பெற்றுக்கிறதா வேண்டாம், பணம் சம்பாதிக்கிறதா வேண்டாம், எதை கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் வேண்டாங்கிறதுக்காக உலகம் சொல்லுங்க. வேணும் வேணுங்கிறதுக்கு தானே சிருஷ்டியே. எனக்கு எதுவும் வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இயக்கம் இருக்காது, ரன் ஆகாது ஜெகத்து. அதனால் ஜெகத் விரக்தம் அபவத்து. அது விரக்தி நிலையில் இருக்குது. அந்த ஜெகத்தானது பழையபடி உற்சாகமாக லீலைகளில் ஈடுபடணும் அப்படின்னா சிவனும் சக்தியும் சேரணும். அது நீ தான் சேர்த்து விடணும், போய் சிவபெருமான் மேலே பானத்தை போடும் அப்படின்னு சொல்ல அவன் ரொம்ப நன்னா இருக்கேன்னா. அவர் மகா கோபிஷ்டர். ஒரு க்ஷணத்தில் அவருக்கு கோபம் வந்துடுத்துன்னா நான் அப்புறம் தாங்குவேனா அப்படின்னு அவன் கேட்குறான். இது லோகக்ஷேமார்த்தமான காரியம், இது தேவதைகளுடைய காரியம். இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது. அப்போ தான் சூரபத்மனுடைய ஆட்டங்கள்லாம் நடக்கிற சமயம் தேவதைகள்லாம் கஷ்டப்படுறார். சூரபத்மனை அழிக்கிறது இன்னொரு தெய்வத்தால் முடியாது. ஏன்னா சிவபெருமான்ட்ட அவன் வரம் வாங்கும்போதே உங்கள் கையால் தான் நான் சம்ஹாரம் பண்ணணும்னு வாங்கியிருக்கான். சிவபெருமானோ அவரை பண்ண மாட்டார் பக்தங்கிறதுனால. அப்போ அவருடைய அம்சம்தான் வந்து அவனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படிங்கிறத முருகன் உண்டாகணும். அந்த காரணத்துக்காகவும் நீ போ அப்படின்னு சொல்லி இவர்கள்லாம் நிர்பந்தமாக கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டுட்டார்கள். தள்ளி விட்டா இவன் வந்து கைலாசத்தில் பார்க்குறான். சத்த முன்னாடி வர்ணிச்சேன் அந்த இடத்துல வந்து பார்க்குறான். பார்த்தா அவன் வர பரியந்தம் நடுநடுங்கிண்டு பயந்துண்டு விருப்பம் இல்லாமல் தான் வந்தான். பশ্চিமத்வார மார்க்கேன பகவந்தம் ததர்ஷா ஜட்டாதரம் விரூபாக்ஷம் சின்முத்ரா விலசத்கிருத்தம். இப்படி வந்து பகவானை பார்த்தான். பார்த்த உடனே பிரமிச்சு போயிட்டான். தஸ்மாத் பாக்யவதாம் மத்தியே பாக்யவான் அகமேவஹி. தேவதைகள்லாம் சொன்னார்கள் நிர்பந்தத்துக்காக நான் வந்தேன்னாலும் இப்படி ஒரு சாந்தமான தட்சிணாமூர்த்தி ரூபத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சதே அப்படின்னு அவன் ஆனந்தப்பட்டு நான் தான் பெரிய பாக்கியசாலின்னு நினச்சி கையில் வந்த காரியத்தை பார்ப்போம்னு பானத்தை எடுத்து அப்படி புஷ்பத்தை போடலாம் அப்படிங்கிற சமயத்தில் அப்படி சிவபெருமான் அப்படி கண்ணை துறக்கிற சமயம் தேவதைகள்லாம் இந்த காட்சியை பார்த்துட்டு சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுத்து அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பார்த்து கோபப்பட வேண்டாம்னு சொல்கிறார்கள் ஆகாசத்துலேருந்து. குரோதம் பிரபோ சம்ஹரேதி யாவத்கிரஹே மருதாம் பிரவாதः தாவத் சவன்னி பவனேத்ர ஜன்ம பஸ்மாவசேஷம் மதனம் சகார. கோபத்தை குறைச்சிக்கோங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறதேவே யாவத்கிரஹே மருதாம் பிரவாதா தாவத்ச வன்னி. அதுக்குள்ளே இந்த 3வது கண் திறந்து நெருப்பு கிளம்பிடுது. கிளம்பினா பஸ்மாவசேஷம், இந்த மன்மதன் எரிக்கப்பட்டு புடிச்சாம்பலாயிட்டான். தேவதைகள்லாம் வரார்கள். நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனே, உங்களுக்குள்ளே அதுக்குள்ளே என்ன அவசரம்னா. சில பேர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டு சொன்னவா சும்மா இருக்க மாட்டா, பின்னாடியே அவனை போட்டு நெச்சரிச்சுட்டே இருப்பா. அப்போ எரிச்சலாக போயிடும். அது நீங்கள் தான் சொன்னேன், என்னை பிரார்த்திச்சுட்டே கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்து சம்ஹாரம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டேன். பின்னாடி நீங்களே வந்து மன்மதனை அனுப்பிச்சா பகவான் உடனே அங்கேருந்து கிளம்பி பார்வதி இருக்கிற இடத்துக்கு வந்து அயோத்திக்கு வேஷம் போட்டுன்னு வந்து பார்வதியினுடைய தபஸை பார்த்து இவள் யாருன்னு விசாரித்து சிவபெருமானை குறித்து தவம் பண்ணுறாள்னு உடனே சிவபெருமானை பரிகாசம் பண்ண பார்வதி தேவி வருத்தப்பட
நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல பார்வதி முகத்தை திருப்ப எந்த பக்கம் முகத்தை திருப்புறாலோ அந்த இடத்துல போய் நின்றுண்டு பகவானாக தரிசனம் கொடுக்க இது என்ன விளையாட்டு அப்படின்னு பார்வதி கேட்குறார். பகவான் சொல்கிறான், பிரேமேங்கிறது அப்படி சுத்தமாக இருக்கணும். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், இப்படி நான் பார்த்தேன், அப்படி நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த மனசானது இறங்கக்கூடாது கீழே. வச்ச அன்பு அப்படியே இருக்கணும். அந்த பக்தின்னா பக்தி அப்படியே இருக்கணும். அது இருக்கா அப்படிங்கிறதுக்கு தான் பரீட்சை இது. ஏன்னா பிரியந்தான வாழ்க்கைக்கு ஆதாரமானது. நாளைக்கு இதெல்லாம் தோஷமாக தெரியக்கூடாதுன்னு. இன்றைக்கி அப்படி இல்லையே, காமம் ஆதாரமாக இருக்கிறதுனால தான் எல்லாம் மைனஸாக தெரியறது. பிரேம ஆதாரமாக இருந்ததுன்னா எல்லாம் ப்ளஸ்ஸாக தான் தெரியும். ஆயுசு பரியந்தம். தலை நரைச்சா கூட அப்படியே எப்படி பலப்படான்னு இருக்கேள் நீங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாள். தலை நரைச்சி நீங்கள் கிழவனா போட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாள். பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவார்கள். அந்த பிரேமம் இருந்ததுன்னா எதை பார்த்தாலும் அழகாக தான் தோணும். அது அந்த பிரேமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எதை பார்த்தாலும் தோஷமாக தான் தோணும். அதனால் அந்த பிரேம திருடமாக இருக்கா அப்படின்னு நான் பார்த்தேன்னு சொல்லி பகவான் சப்தரிஷிகளை அனுப்பிச்சு பொண்ணு கேட்க சொல்கிறார். ஏன்னா வரப்பிரேஷனம்ங்கிறதுலேருந்து ஆரம்பம். வைதிக விவாகம்ங்கிறது பஞ்ச அங்கம், 5 காரியம்தான் விவாகம். ஹிந்து விவாகம் அப்படிங்கிறது பொண்ணு கேட்கறது, பொண்ணு தரேன் அப்படின்னு சொல்கிறது, அந்த பொண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறது, பாணிகிரகணம் பண்ணுறது, 7 அடி எடுத்து வைக்கிறது. இந்த 5 தான் கன்னிகாதானம்ங்கிறது. இதுதான் கல்யாணம்ங்கிறது. இந்துக்கள் எல்லாருக்கும் இது பொது. பொண்ணு கேட்குறதோ, பொண்ணு தரேன்னு வாக்கு கொடுக்கறதோ, வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வரணம் பாணிபீடனம், அந்த பொண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறதோ, கையை பிடிக்கிறதுக்கு பாருங்க, அதுதான் இங்கே தாலி கட்டுறது இல்லை. ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கா தாலி கட்டுறது. தாலி கட்டுறதெல்லாம் சம்பிரதாயம். சாஸ்திரங்கிறது கை பிடிக்கிறது தான். அதன் பிறகு சப்தபதி 7 அடி எடுத்து வைக்கிறது. இது பிராமண க்ஷத்திரிய வைசிய சூத்திரர்கள்னு யாராக இருந்தாலும் பொதுவது. முன்னாடி பின்னாடி உள்ள பழக்க வழக்கங்கள் வெவ்வேறையாக இருக்கலாம். இந்த 5ம் யாராக இருந்தாலும் பொருதுவது. அதில் முதல்ல பொண்ணு கேட்கணும். சப்தரிஷிகளை விட்டு கேட்க சொல்ல மேனையானவள் ஆட்சேபம் பண்ண, சிவபெருமானுக்கு வயசாகிடுது, வயசு என்னன்னு தெரியாது, ரூபம் கோரமாக இருக்குது இப்படிலாம் சொல்ல கடைசியில் அருந்ததி எடுத்து சொல்லி சம்மதிக்க வைக்க நந்திகேஸ்வரர் முதலிய கணங்களை விட்டு எல்லா தேவதைகளுக்கும் பகவான் விவாகத்தை சொல்ல எல்லா தேவதைகளும் கைலாசம் வந்து பகவான் அங்கேருந்து கிளம்பி வந்து ஊர்வலத்தை பார்த்து மேன பிரமித்து கடைசியில் பரமேஸ்வரனை பார்க்கிறாள். பகவான் சுத்தஸ்படிக சங்காசம் திருநேத்திரம் பஞ்சவக்ரகம் யுவான மதி சுந்தரம் அப்படிங்கிறார். 16 வயசு யுவாவா பகவான் இருப்பான். 16 வயசு மதிப்பில் அந்த சிவபெருமானை பார்த்து பிரமிச்சு போக பிரம்மா கூட இருந்து யதோக்தமான புனையில் க்ஷேமாய ஜெகதாம் பிராதாது சம்பவே சர்வமங்கலா அப்படின்னு நம்ம மாத்து பொண்ணு நாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம குடும்பம் கரையேறணும், தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம்னு சங்கல்பம் பண்ணி தான் கன்னிகாதானம். ஹிமவான் அப்படி பண்ணல, உலகமே கரையேறணும் அப்படின்னு பண்ண பகவானும் பார்வதியினுடைய கையை பிடிக்கிறார். பாணிகிரகே பர்வதராஜபுத்ரியாக பாதாம்புஜம் பாணி சரோருஹாபியாம் அஸ்மானமாரோபயதஸ்மராரேஹ மந்தஸ்மிதம் மங்களமாதனோது. காளிதாசன் சொல்கிறான், அந்த கையை பிடிச்ச போது பகவானுடைய முகத்தில் இருக்கக்கூடியதான அந்த மந்தஹாசம் இருக்கே, அது உலகத்தையே ரட்சிக்கட்டும்னு சொன்ன மாதிரி பார்வதி கல்யாணத்தோடு பூர்த்தியாகிறது. அடுத்தது துருவ சரித்திரம் ஆரம்பம். மனு வம்சத்தில் பிரம்மே முகூர்த்தே பரிதஸ்வபக்தை சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய்.